வயநாடு துயரத்தில் கேரள அரசுடன் மத்திய அரசு துணை நிற்கிறது. நிதியின்றி எந்த பணியும் நிற்காத வகையில் உதவி என பிரதமர் மோடி உறுதி. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் முகாமில் உள்ள மக்களுக்கு ஆறுதல் கூறிய பிரதமர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரையும் சந்தித்து பேசினார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுத்திடுக. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் கடிதம். உயர் சாதியினரின் சதிவலையில் தமிழக அரசு சிக்கி இருக்கிறதோ எனும் சந்தேகம் எழுகிறது. புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது சிபிஐ வழக்கு பதிவு. 7.5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை. தகுதி நீக்கத்தை எதிர்த்த வினேஷ் போகட்டின் மேல்முறையீட்டின் தீர்ப்பு ஒத்திவைப்பு. ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் முடிவு தெரிவிக்கப்படும் என சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் அறிவிப்பு. வங்கதேசத்தில் நீதித்துறையை மறுசீரமைக்க கோரி மாணவர் அமைப்பினர் போராட்டம். கெடு விதித்து தலைமை நீதிபதியை பதவி விலக வைத்த போராட்டக்காரர்கள். மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம். குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உறுதி. சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். நெல்லை மாநகராட்சி மேயராக பதவியேற்றார் ராமகிருஷ்ணன். பதவியேற்புக்கு மிதிவண்டியில் வந்தும் தாயின் கையால் செங்கோலை பெற்றும் நிகழ்ச்சி. சாதனை படைத்த தமிழர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்த புதிய தலைமுறை. 6 பிரிவுகளில் 12 பேருக்கு தமிழன் விருது வழங்கப்பட்டது.